ஹலோ விஎஸ்டி ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கில்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்து என் பிரேஸில் ஐடி காட்ட போகிறேன். 2 விஷயம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த கில்டை பற்றி எதுக்கு பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டு நந்தகுமார் என் புதுசாக கேமுக்கு வந்திருக்கானா, அவனுக்கு வேறு கேட்டுக்கிட்டே இருந்தாடி கில்டை பற்றி சொல்கிறான்ட்டு. அதனால வீடியோவாக போட்டேன். அதே சமயத்தில் புதுசாக இருந்தாங்க, நீங்களும் பாருங்கள். அதாவது ஃப்ரீ ஃபயருக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சரிங்களா. முதல்ல கில்டை பற்றி புதுசாக போட்டுடுறேன். ஓகே, வாங்க. ரைட் சைடில் மேலே டாப்பில் இங்கே இருக்கிறதாங்க கில்டு சிம்பிள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி போகும். இது வந்து யாரோ ஒருத்தவங்க ஆரம்பித்த கில்டு, அதில் போய் சேர்ந்துருக்கேன். சரிங்களா, சேர்ந்துருக்கேன். நம்ம இருக்கா, நீங்கள் எப்படி ஏறனா நான் உள்ளே போயிட்டு காமிச்சேன்னா அந்த கில்டு போயிடுமே ஐயா. கில்டில் டெய்லியும் எப்போ கில்டு வருவாங்க, சனிக்கிழமை கில்டு வரணும் ஒன்று வரும் கைஸ். அந்த என்ன மாதிரி இருக்கும்னா, நம்மளோட இருக்கா பிஆர், நம்மளோட பிஆர் மாதிரிதான் இருக்கும் அந்த கில்டு வார். அது வந்து சனிக்கிழமை விடுவாங்கன்னா, அதில் போய் அது விளாண்டோம்னா இங்கே நம்மளோட கில்டு க்ளோரி இன்க்ரீஸ் ஆகும். க்ளோரின்றது ஒன்றுமே இல்லைங்க, இருக்கா ஒரு பாயிண்ட்டு அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே அந்த பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகணும்னா இது முக்கியமாக தேவை. நான் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து என் டீமில் வந்து இந்த சைடு வந்தோம்னா என் டீமில் எத்தனை பேர் இருப்பாங்க காட்டும். இந்த கில்டில் 40 பேர் கிட்ட இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது 38 பேர் இங்கே போட்டிருக்கு. 40 பேர்கிட்ட இருக்கலாம், ஆனால் 38 பேர் தான் இருக்காங்க. அதில் 3 பேர் ஆன்லைனு, நானும் இவர் யாரோ தெரியல. நீங்கள் 3 பேர் தான் ஆன்லைனு, சாரி 2 பேர், மற்றவங்களும் ஆஃப்லைனு. இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்துச்சுன்னா கில்டு லீடரு, சரிங்களா. அப்புறம் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் போட்டிருந்துச்சுன்னா அது வந்து அசிஸ்டன்ட் லீடர். அப்புறம் வந்து இது வந்து கில்டு ஸ்டோருன்றாங்க. இந்த கில்டு ஸ்டோரு இதை பார்க்கணும்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கீழே கோல்டில் அதை கொடுத்தீங்கன்னா ஸ்டோருக்குள்ள கொடுத்துருங்க. என்னென்னமா விற்கிறாங்க பாருங்கள், என்னமா விற்கிறாங்களா. இதாகணும்னா ஒன்றுமே தேவையில்லை. முக்கியமாக வந்துட்டு இது இருக்கணும், அது இருந்தால் நீங்கள் இது வரைக்கும் நிறைய இது வாங்கலாம். அதில் போட்டிருப்பாங்க பாயிண்ட்டு. இந்த கன்னு இந்த AK-47 ஸ்கின்னு, அது வந்து 100 இது பாக்ஸு தருவாங்க. அப்படியே இந்த சைடு இது வந்து கில்டு வார் ஆன்லையாக இருக்குது. இப்போ கில்டு வாரில் சரி. அப்புறம் இது வந்து ஏகப்பட்ட கில்டு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க, எக்கச்சக்கமான கில்டு இருக்குது. இல்லை டாப் ரேங்கில் இருக்குது பாருங்க ஒரு கில்டு. இதான் ஒரு கில்டு இருக்கா, இந்த கில்டை கிளிக் பண்ணுவோம் பாருங்கள். உள்ளக்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க என்னென்னமோ வச்சுருக்காரு பிள்ளை. அதோட ஐடியில் என்னென்னமோ இருக்கும் போல. இங்கே பாருங்களேன், இப்போ அந்த இடத்த அப்படியே பாருங்கள். வேறுங்க எக்கச்சக்கமான இது, ஏகப்பட்ட பூயா பாஸ் வேறு போட்டிருக்காப்புல தலைவர்.
ஃப்ரெண்டாகிடுவோம். என்னன்னு வந்து ஒரு மேட்ச் ஆனதை பொறுத்து நினைக்கிறேன். அது மேட்ச்சில் பிஆரில் எவ்வளோ என்னென்ன கன் அதிகமாக யூஸ் பண்ணுவார்னு போட்டிருக்கு. இது வந்து சிஆரில் என்னென்ன கன் அதிகமாக யூஸ் பண்ணுவார்னு போட்டிருக்கு. இது ரெண்டுக்கும் பார்த்துருக்காரு சொல்லிட்டு. இது வந்து அட்டாக் அண்ட் அட்டாக் டைட்டன் கைஸ். அட்டாக் டைட்டன்ஸ் பண்டல் எனக்கு டவுன்லோட் ஆகுது. ஓகேங்க, டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. எனக்கு ஷார்ட்டாக குட்டிச்சாத்தான் போட்டுக்கலாம். குட்டிச்சாத்தான் இல்லை, எனக்கு இன்னொன்று பேர் எனக்கு இருக்குது, ஆனால் அது சொல்லக்கூடாது. அட்டாக் இல்லை இல்லை ஓகே. சரி, இப்போ வந்து என்னோட இது பிரேசில் அனிமே ஐடி காட்ட போகிறேன். ஓகே கைஸ், பிரேசில் ஐடியை மாற்றிட்டேன். பாருங்க, பிரேசில் என்னென்னமோ விட்ருக்காப்புல பார்த்தீங்கன்னா. தலைவர் ஒரே மட்டும் கூட இல்லை, பிரேசில்னால அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ பெட்டி கிடச்சிருக்காங்க பார்க்க. இந்த வென்ஸ்கின்னு நம்ம ஊரில் இருக்குல்ல, நம்ம இந்தியாவிலே. ஓகே, எங்கே அவங்களுக்கு ஸ்டோருக்குள்ளே போய் காட்டுறேன். இந்த அமௌண்ட் இன்னும் நம்ம கிட்ட வரலங்க, ஆனால் இவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம அடுத்த அப்டேட்லாம் இது கன்ஃபார்ம் வரும். எலக்ட்ராஸ் கூட வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி பேசாமல் இருப்பேன்னு சொல்லிட்டான். பக்கத்தில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்கு பாருங்க. என்னமோ பண்டில் இந்த கோல்டு ஸ்டோரில் வந்து ஒரு பண்டில் விட்டுருக்காங்க. காயின்ஸ் ஸ்டோர் நம்ம கோல்டு ஸ்டோர் ஸ்னைப்பர் என்னமோ ஸ்கின் வச்சிருக்கு. அது வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டோருக்குள்ளே போகிறோம். ஓப்பன் பண்ணலாம். ஏன் இதெல்லாம் என்ன தூக்கவே இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா வரன்றீங்க, தூக்காத இதெல்லாம் ஒன்று இருக்கும். எல்லாமே 999 டைமண்ட்ஸ்க்கே இருக்குது. எல்லாம் கம்மியாக இல்லையா? என்னென்னமா இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்தியாவில் இல்லாதது கூட இருக்குது. நல்லா இதெல்லாம் நம்ம இந்தியாவில் கன்ஃபார்ம் இருக்காது. இந்த பண்டில் இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு இந்த பண்டில்? இல்லவே இல்லை கைஸ். காசு காயின்ஸ் வாங்க ஃபேமிஸ், காயின்ஸ் வாங்க ஃபேமிஸ். ஆனால் நம்ம இந்தியாவில்ண்ணா இந்தியாவில் காயினுக்கு வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இந்தியாவில் காயினுக்கு வாங்குற மாதிரி வச்சுருக்காங்க. என்ன என்னோட ஆசை வேறு ஏதாவது காயினுக்கு வாங்குற மாதிரி வச்சுருக்காங்களா? ராரான பாட்டு கைஸ்ப்பா. சரி வாங்க. இது ஷூலாம் எதுக்கு தராங்க காயின்ஸ்க்கு? இந்த முடி ரேர் கைஸ். இதுவும் ஒன்று ரேருன்னு நினைக்கிறேன். இந்த பண்டல் நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்கார்ஃப் ரேரு நல்லா இருக்கானா? அப்புறம் இவன் ரேர். ஆனால் இவர் ஆஃபரில் வருங்க, ஆஃபரில் வந்த மாதிரி பார்த்துக்கலாம். வந்து யாருங்க இந்த இது ஏகேபடிதான் ஸ்கின் பிரேசில் சர்வர். பிரேசில் சர்வரில் ரேன் என்னன்னா இந்த அமௌண்ட்டு தான் கைஸ்.
இங்கே பாருங்க இந்த அமௌண்ட் இந்த போட்டு ரெண்டு இது இருக்கு கைஸ் ரேரு. இதுவும் ஒன்று இன்னொன்று ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க இந்த ஹார்ட்டை மட்டும் இந்த மட்டும் இந்த மட்டும் இந்த மட்டும் இந்த மட்டும் லாலை மட்டும் பார்த்தேனே எங்களுக்கு லாலை மட்டும் இந்த இருக்கா அப்படி நம்ம லாலை மட்டும். இங்கே பாருங்க சேரை மொட்டு இன்னொன்று மொட்டு பூ குடிக்கிற மோட்டு எங்க நம்ம லாலை மோட்டு பார்த்தீங்களா பேக். ஓகே அப்புறம் க்ளோவல் ஸ்கின் பார்த்துடலாம். க்ளோவல் ஸ்கின் அங்கே பேருக்கு பாருங்க. க்ளோவல் ஸ்கின் ராது போல கிடக்க வேண்டியது காணும். கோபுரா பாம்பு பாருங்க. சரி இப்போ வந்து நம்மளோட இது பார்க்கலாம். டைமண்ட் நிறைய இது இருக்கு, நிறைய பண்டில். இங்கே பாருங்க இந்த பண்டில் நிறைய இருக்கு கைஸ். பண்டிட் டாப்பு பண்டிட் சரி கைஸ் ஆர்டிக் ப்ளூ பண்டில். இது என்னமோல ஸ்பார்டனு கைஸ் ஜோக்கரு நிறைய இது இருக்கு. இந்த சைடு நம்ம இந்த ஸ்டோரில் ஏதாவது இருக்கா? ஸ்டோரில் வந்து நிறையாவே இருக்குது. ஏன் இசிங்கன்னா இது ஏற்கனவே விட்டே முடிச்சுட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம இந்தியாவில் இப்போதே இது வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் எக்கச்சக்கமாக இருக்கு சக்கா ஏகப்பட்டது புதுசாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த ஃபுல் பண்டில் இது இதில் 22 சரி இதெல்லாம் சரி நான் கிவ்ஸ் கொடுக்குறேன். அப்புறம் பிராசில் சர்வரில் ஒரு மேட்ச் ஆடி கட்டுறேங்க. போட வாட்டியில் பிரேசில் சர்வரில் நானும் சும்மா தாங்க தூக்குறேன். ஹெட்டு அவ்வளோ சும்மா தூக்குனதுக்கு ஹெட் அவ்வளோ டெசர்ட் இல்லை. அதெல்லாம் ஃப்ளூக்காக நானாகவே அடிக்க கற்றுக்கிட்டேனான்னு தெரில. ஃப்ளூக்காகவே கன்ஃபார்ம் இருக்கும். டெசர்ட் இவ்வளோ பார்ப்போம் பாட்டியாவது அடி விடானான்ட்டு